ஹீடா ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இது நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் அவங்க நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து ஜஸ்ட் இந்த ஐடியிலேருந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றது மாதிரி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களே தவிர அவங்க நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இன்றைக்கி பர்த்டே செலப்ரேட் பண்ணுற அந்த பர்பிளிக்கும் வேறு யாராவது இந்த டேட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம பர்பிள் ஃபேமிலி சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. சேஃபாக இருங்கடா, ஓகேவா? அண்ட் வந்து ஜாலியாக என்ஜாயும் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அண்ட் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க, பட் ஆனால் ஏன் வந்து நம்ம சேனலில் இருக்கிறவங்க ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியலை. ஏன் வந்து வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம சேனல்ஸில் இருக்கிறவங்க பார்த்தா கூட எனக்கு போதும், அதுவும் வந்து லைக் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. இல்லை உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலையா என்ன அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். நானும் சில சேனல்ஸ்லாம் வந்து போய் பார்க்குறேன். ஸோ வந்து அதிலெல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஒரு லைக் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நிறைய வியூஸுன்ற மாதிரி போகுது. பட் ஏன் நம்ம சேனலுக்கு அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது? நம்ம சேனலில் இருக்கிறவங்களே ஏன் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது. லைக் வீடியோஸ் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருந்திருக்கேன், நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு மட்டும் சொல்லாதீங்க. வீடியோஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து அது ஹாப்பியாக இருக்கும்டா ப்ளீஸ், ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஜஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க, சரியா? நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்னு சொன்னீங்கன்னா கூட அது எனக்கு போதும். நம்ம சேனலில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கனாலே அது எனக்கு ரொம்பவும் வந்து ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அது கூட வந்து நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கடா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ வந்து எஃபோர்ட் எடுத்து உங்களுக்காக நான் போடுறேன். பட் ஆனால் நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. விட்டால் நான் டிப்ரெஷனுக்கே போயிடுவேன் போல், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ப்ளீஸ் ஓகேவா? மறக்காமல் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் வந்து நம்ம இன்றைக்கி ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் இது ஒரு 1/2 போகுமா இல்லை அதுக்கு மேலேயும் போகுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. அன்கட் சீன்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த சீன் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேவாடா ப்ளீஸ். என்னோடய அன்கட் சீனோட லிங்க்கு, கஸ்டமைஸ் ஸ்டோரிஸோட லிங்க், என்னோட இன்ஸ்டா லிங்க் அண்ட் மற்ற சேனல்ஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ்க்கு சாரி மெக்னிக்கு மட்டுமே தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஒன்லி வீமின் குக் மட்டுமே இதில் போட்டுட்ருக்கேன். ஹயாங் லைன்ஸ்க்கு தனியாக இருக்குது அண்ட் OT7க்கும் தனியாக இருக்குது. அந்த 2 லிங்க் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சேனலுக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கடப்போ ப்ளீஸ். சூன் நம்ம 4K ரீச் ஆக போகிறோம். இந்த 4Kவும் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுவே போதுண்டப்போ ப்ளீஸ். அண்ட் ரொம்ப வந்து நான் பேசிட்டேன். ஸோ நான் இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாண்டப்போ ப்ளீஸ். லைக் இப்போவே சொல்லிடுறேன், ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அடிக்ட் ஆகாதீங்கடப்போ ப்ளீஸ். அண்ட் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் நல்லா வந்து தூங்கிட்டுருக்கீங்க. லைக் வந்து இப்போ நீங்கள் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப உங்களுக்கு டயர்டாக இருந்ததுனால நீங்கள் வந்து போகலை. ஸோ நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரிப்பீட்டடாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. காலங்காத்தால யார் இப்படி நச்சுன்னு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே கிடக்குறது? என்னால் முடியல. ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறது எவனுக்கும் பொறுக்காது. அந்த எரிச்சல்லையே நீங்கள் ஃபோனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டு, யார் அது? ஏய் நான் தாண்டி,
நீயா? என்னடி வேணும் உனக்கு? இன்னைக்கு தான் ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் போட்டு டயர்டா இருக்கே தூங்கலான்ட்டு பார்த்தேன். எதுக்குடி திரும்ப 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 கால் பண்ணி என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தாண்டி உனக்கு வேணும்? ஏய் மச்சான், மறந்துட்டியா மச்சான்? எதடி இன்னைக்கு கிளாஸ் ரியூனியன் இருக்கு, மறந்துட்டியா? ஆ, எது? டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்னடி சொன்ன? கிளாஸ் ரியூனியனா? ஆமாம், கிளாஸ் ரியூனியன் தான். நீ தான் வந்து வரேன்னு சொல்லியிருந்தல, நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருந்தல, இன்னமும் வராமல் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏ மச்சான் மச்சான், சாரி மச்சான், சாரி சாரி சாரி. நான் தூங்கிட்டேன், எனக்கு சுத்தமாக அது மண்டையில் இல்லவே இல்லை. இதை பாரு, உன் வீட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கேன். நானும் எவ்வளோ தடவை காலிங் பெல் அடிக்கிறது, மெசேஜ் கால்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். முதல்ல சீக்கிரமா வந்து கதவை தோறடி. ஒரு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். வேக வேகமாக போய் நீங்கள் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே போய் கதவை திறக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டா உங்களை தான் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. சாரி மச்சான், காய்ச்சி கதை உள்ளவா 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 அப்படின்னு அவளை உள்ளார பிடிச்சி இழுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் உள்ளார வந்துட்டே இருக்காங்க. ஏய் சாரிடி சாரிடி, நான் மறந்துட்டேன்டி, ஓகேப்பா ப்ளீஸ் டி மச்சான், சாரி. போதும், போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்து தொலை, கிளம்பலாம். ஓகே ஓகே, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டே இருந்தேன். அது கேட்கட்டா? கேட்டு தொலை என்ன. அந்த கிளாஸ் ரியூனியனுக்கு அவன் வரானா? எவன்? தெரியாத மாதிரி கேட்காத. எனக்கு தெரில, சொல்லு. ஜிம்மின் வரானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் வரலையா? கன்ஃபார்மாக அவன் வரல தானே? ஆமாண்டி, அவன் வரல. ஆல்ரெடி நான் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். அவன் வரல, வர முடியாது, நான் பிஸி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டானா. அதனால அவன் வரமாட்டான். உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரியா? இப்போ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா. ஓகே ஓகே மச்சான், அப்போ இன்னைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. மச்சான் நான் போகலாமா? போகலாம் போகலாம், வந்துட்டோல. சரி, எல்லாம் வச்சுக்கிட்டு சரி சரி கோச்சிக்காத மச்சான், என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஒர்க்கு டயர்டு அதில் தான் மச்சான். சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஷாப்பிங் போயிட்டு, லைக் வந்து இந்த தீமில் இந்த கலரில் தான் ட்ரெஸ் கோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் தான் அதே மாதிரியே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து சுற்றிட்டு, லைக் வந்து 6க்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த கிளாஸ் ரியூனியன். ஸோ நீங்கள் 5க்கே போகணும் அப்படின்றதால ஜாலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங்கு அப்படி இப்படின்னு எல்லாமே சுற்றிட்டு திரும்ப உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவள் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அவள் ரெடி ஆகிறதுக்கு வந்து போயிட்டா. நீங்களும் வந்து லைக் வந்து பிளாக் கலர் சாரீ தான். ஸோ இப்போ தம்ப்லைனில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சாரியை தான் நீங்கள் வந்து போட்டுட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களையே வந்து மிரர்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே உங்களையும் வந்து ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அவள் வந்ததுக்கப்புறமா ஹாரன் அடிக்கிறா. வந்துட்டா போல், சரி அப்போ கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் பர்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறீங்க. உங்களை பார்த்து உங்கள் ஃப்ரெண்டா, ஏ மச்சான் செம்மையா இருக்கடி நீ, அப்படியே போதும் போதும் போதும், உன்னோட வர்ணிப்பெல்லாம் இங்கே வேண்டாம். உன்னோட வர்ணிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. உனக்கு போடி, உனக்கு கொடுத்து வைக்கல, இன்னும் எனக்கு கொடுத்து வைக்க வேண்டாம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே சாங்ஸ் எல்லாம் கேட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்து நீங்கள் அந்த பிளேஸுக்கும் வந்து ரீச் ஆகிடுறீங்க. அங்கே ஆல்ரெடி வந்து சிலர்லாம் வெளியிலலாம் நின்றுட்டுருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாம் வந்து உங்களோட லைக் வந்து இது என்ன அப்படின்னா ஸ்கூல் அண்டு வந்து லைக் ஸ்கூல் ரியூனியன் வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூலில் இது வரைக்கும் உங்கள் கூட படித்த எல்லாரும் அவங்களோட லைக் பார்ட்னர்ஸோடு வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரியூனியன் தான். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, ஸோ பசங்க பொண்ணுங்க கிளாஸ்மேட்ஸ் அப்படின்ற சிலர் கொஞ்சம் ஒரு 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி அவங்க வெளியில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் போகிறீங்க.
எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து ஹாப்பி. ஏன்னா கடைசி வருஷம் வரைக்கும் நீங்க வருவீங்களா இல்லையா வருவீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க வந்துட்டீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கும் வந்து அவங்கள லைக் இனி இயர்ஸ் கழிச்சு பார்க்குறது உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹக் பண்ணிட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே பேசிக்கிட்டு உள்ளார போயிட்டுருக்கீங்க. சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்ட்டு பார்த்தா இப்போ உங்கள் கூட உங்களை கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்டு பேர் வந்து மூன். அண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா ஹயாங் லைன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஹயாங் லைன்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து அதுக்கப்புறமா காலேஜில் உங்கள் கூட படிச்சிருப்பாங்கள அவங்க தான் வந்து அவங்களோட ஒய்ஃப்ஸு. ஸோ நீங்கள் தான் வந்து இன்ட்ரோவே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அதில் அப்படியே வந்து எல்லாம் ஒவ்வொரு பேச்சப்பாக ஆகி அப்படியே வந்து இப்போது மேரேஜில் வந்து முடிஞ்சு அப்படி நிற்கிது. ஸோ நீங்கள் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக வந்து உள்ளார போய் அப்படியே அந்த க்ரௌடெல்லாம் வந்து மிங்கிள் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா ஜிம்மின் வரவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த டைமில் தான் ஜேப் வந்து என்ன நிலா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல், என்ன உடனே உங்கள் ஃப்ரெண்டு மூன் தான் பின்ன இருக்காதா இவ வர வேண்டியவங்க வரலல்ல, அதனால தான் இவ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்ன வளர்ற, வர வேண்டியவங்க வரலன்னா சோகமாக தானே இருப்பாங்க, இவன் ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கேட்குறாங்க. ஷூகாவா டே புரியலையா, சிம்மின் வரலடா, அதை தான் அந்த மாதிரி சொல்கிறா. ஓஹோ ஆமால ஜிம்மின் வரலல்ல அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. போதும் போதும் போதும், யாரும் வந்து அவனை பற்றின டாப்பிக்கை எடுக்கவே எடுக்காதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஆமாம்மா நம்பிட்டோம் நம்பிட்டோம், அவனை பற்றி நாங்கள் பேசுகிறோமோ இல்லையோ அதிகமாக வந்து பேசுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதிகமாக பேசுறது நீதானடி அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா சொல்கிறாரு. போதும் போதும், வேண்டாம், எனக்கு தேவையில்லை. ஆமாம் தேவையில்லை தான், அதனால தான் உன் ஃபோனில் இன்னுமும் அவனோட பிக்சரை நீ வால்பேப்பரை வச்சிருக்கியோ அப்படின்ற மாதிரி மூன் சொல்கிறாங்க. அது வந்து அது நான் எனக்கு வந்து மாற்றுறதுக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக வேலை அதெல்லாம் போடுறதுனால அது ஃபோனில் பார்க்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை. நம்பிட்டோம் நல்லா நம்பிட்டோம். வேணா இப்போவே நான் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணி காட்டு, உங்களுக்கு கை போகுது, சேஞ்ச் பண்ணலாமா, ஐயோ வேண்டாமே, ஜிம்மினுக்குன்னு வச்சிருக்கேன் இது ஒன்று தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க, பண்ணு பண்ணு, பண்ணுறேன்டா பண்ணி காட்டிட்டு அவன் எனக்கு எப்போ தேவையில்லைன்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பிக்சரையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு காலையில் நீங்கள் எடுத்திருந்துருப்பீங்கள, ஸோ அந்த பிக்கை தான் வந்து வால்பேப்பராகவும் லாக் ஸ்க்ரீனாகவும் வந்து நீங்கள் வச்சுட்டு பார்த்துக்கோங்க, நான் மாற்றிட்டேன். சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து எல்லாம் ஜாலியாக மிங்கிளாகி அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த டைம் வந்து ஒரு லைக் சிலர் வந்து ரொம்ப வந்து சவுண்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து கத்தி அந்த எக்ஸ்ப்ரெஷன் காட்டுவாங்க, அந்த மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. என்னது இது, யார் கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் மூணு கிட்ட கேட்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும் எதுக்கு கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, யாராவது வந்திருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு, நாம் வரும்போது பண்ணலாம் அதே மாதிரி தான். ஆனால் இது சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கே, யார் வந்திருப்பாங்க, அது நம்ம எல்லாருமே வந்துட்டோம்ல, தெரியலையே, பார்க்கலாம், நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களாம் வந்து குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட்ஸ் வந்து போக 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 அதிகமாகிட்டே இருக்குது. என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க, என்னடா சவுண்டு ரொம்ப வந்து வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பினா ஜிம்மின் தான். லைக் வந்து உங்களுக்கு ஷாக்கு, ஜிம்மினா பார்த்ததுமே இவங்க எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜிமின் செம்ம ஹேண்ட்ஸமாக செக்ஸியாக தான் வந்து லைக் அந்த அவர் போட்டுட்டு இருக்கிற அந்த ட்ரெஸ் அவ்வளோ இதாக இருக்குது. உங்களுக்கா என்னவா வரமாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஷாக்டாக இருக்குது. ஜிமின் அப்படியே வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சுற்றி பார்ப்பாங்களா, அப்படி அவர் பார்க்கும்போது அவரோட ஐஸ் உங்கள் மேலே தான் லேண்ட் ஆகுது. அவரோட ஐஸ் அப்படியே உங்கள் பாடிக்கு ட்ராவல் ஆகுது. நீங்கள் பிளாக் சாரி தானே கட்டியிருப்பீங்க, அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தானே இருக்கும். அதை பார்த்ததுமே ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. அவர் அப்படியே வந்து அவர் ஃபேஸை திருப்பிக்கிறாரு, அப்படியே அங்கேருந்து போய்ட்றாரு.
என்னவா பார்த்து பார்க்காத மாதிரி போகிறான் அப்படின்ற மாதிரி தான் சிம்னியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மூணா, ஏய் என்னடி அவனையே பார்த்துக்கிட்டே இருக்க, ஏய் நீ அவன் வரமாட்டான் தானடி சொன்ன, இப்போ வந்திருக்கா. எனக்கு எப்படி தெரியும், நான் கேட்ட வரைக்கும் அவன் வரலன்னு தான் சொன்னாங்க. இப்போ திடீர்னு வந்திருக்கானா, மேபி அவன் வந்து மைண்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அதுக்கு எனக்கு என்னடி தெரியும். என்னடி இது இப்படி பண்ணுற, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். போங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போக பார்க்குறீங்க. ஜின் அப்போ உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, ஏய் அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், இப்போ அவன் அங்கே தானே இருக்கான், நீ இங்கே தான், எனக்கு அதான் பிரேக்கப் ஆகி எல்லாம் முடிஞ்ச பிரச்சனை, இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, அவன் இங்க இருக்கிறது தான் பிரச்சனை. உடனே ஷூகாவா, அவன் இங்க இருக்கிறது பிரச்சனையா, இல்ல அவனை பார்த்ததுமே அப்படியே உன் மனசு உருகி எங்க வந்து திரும்ப அவங்கிட்டயே போயிடுவோன்றது உனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு ஷோகா. உங்களுக்கா, ஐயோ இந்த பூனைக்குட்டிக்கு எப்போ எதை பேசணும்ட்டு தெரியல, கரெக்டா இன்னும் விஷயத்த தப்பான நேரத்துல சொல்லுவான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அப்புறம் என்ன மூடிக்கிட்டு நில்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அப்பப்போ ஜிம்மினோட ஐஸ் உங்கள் மேலே தான் லேண்ட் ஆகும். ஸோ உங்கள் ஹேங் லைன்ஸில் இருக்காங்க, அப்பப்போ அவங்க வந்து உங்கள் ஷோல்டர்ஸில் கை போடுறது, உங்கள் கையை பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறது ஜிம்மினுக்கு செம்ம கோவத்தை வரவழைக்குது. அவ்வளோ அவ்வளோ விரிகொண்டு உங்களை பார்க்குறாரு. என்னது இது, நம்மளை யாரோ வந்து பார்க்குற மாதிரியும் இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்புறீங்க. ஜிம்மினோட ஐஸை பார்க்குறீங்க, அதில் அவ்வளோ கோவம், அவ்வளோ வக்கரமான ஒரு கோவம் உங்களுக்கு தெரியுது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு அள்ளு விடுது. என்னவா இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. நான் கிளம்புறேன்டி. ஏன்டி இன்னும் பாட்டு முடியல. இல்லை என்னால் இதுக்கு மேலே முடியாது, நான் கிளம்புறேன். சரி இருடி கொஞ்ச நேரம் நானே வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேகமாக போகிறீங்க. என்ன ஆகுது அப்படின்னா வந்து டாக்ஸியை பிடிச்சி போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. என்னது யார் காரு அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து லைக் விண்டோ வந்து அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்குது. பார்த்த உங்களுக்கா செம்ம ஷாக்கு. ஐயோ இவனா, ஐயோ நிலா ஓடிட்டு நிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக வந்து உங்கள் முன்னாடி காரை நிறுத்தி கீழே இறங்குறாரு. உங்களுக்கு அவர் காரோட உங்களை அப்படியே பின் பண்ணிடுறாரு. உங்களுக்கு செம்ம பக்குன்னு இருக்கு. ஜிமின் என்ன பண்ணுற நீ, உங்களுக்கு தள்ள. அடங்குடி, என்னடி இது ட்ரெஸ் இது, என்ன ட்ரெஸ் இது, என்ன என்ன இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லாதான் இருக்கு, முதல்ல தள்ளு நீ. முடியாதுடி, என்னடி ட்ரெஸ்ஸை போட்டு தெரிஞ்சிருக்க, எல்லாத்தையும் நல்லா பப்பரப்பான்னு காட்டுறதுப்பா, எனக்கு மட்டும் கட்ட வேண்டியதை ஊரு முழுக்க காட்டிட்டு இருக்க. என்னடி இதை பாரு ஜிமின், தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தள்ள பார்க்குறீங்க. ஜிமின் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. லைக் அப்போது டைம் ஒரு 7:30 மாதிரி இருக்கும். ஸோ கும்முன்னு தான் இருக்குது. அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை வந்து க்ரிப் பண்ணுறாரு. அமைதியாக இருந்துரு. ஜிமின் என்ன பண்ணுற, கையை விட்டுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு அந்த கோவம், அவர் அப்படியே உங்கள் லிப்ஸை செம்மையாக கடிக்கிறாரு, ப்ளீட் ஆகிற அளவுக்கு கடிக்கிறாரு. எதுக்கிட்ட கடிச்ச அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க. அது என்னோடதுடி, எனக்கு சொந்தமானது. இதை பாரு ஜிமின், ஆல்ரெடி உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒழுங்கா தள்ளு, நான் போகணும். பிரேக்கப்பு நீ தாண்டி பண்ண, நான் இல்லை, சரியா? நீ பாட்டுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா நான் அதை ஒத்துக்கிட்டேனா? சரி பிரேக்கப் பண்ணலான்ட்டு நான் சொன்னனாடி. இதை பாரு ஜிமின், நீ ரொம்ப வந்து நீ குடிச்சிருக்கேன்னு தெரியுது, ஒழுங்கா தள்ளு. குடிச்சிருந்தாலும் நான் என்ன பேசுறேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் ரொம்பலாம் நான் வந்து ஒன்றும் குடிக்கலை, சரியா? தள்ளு, உள்ளார போய் உட்காரு. எது, நான்லாம் அங்கேயும் உட்கார மாட்டேன்.
உங்ககிட்டலாம் பேசுறது வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் உங்களை தரன்னு இழுத்துட்டு போறாரு டிரைவர் சீட்ல. அவரு உட்காந்து அவரு வந்து உங்களை அவரோட லேப்ல வந்து உட்கார வச்சுக்கிட்டு டோரை க்ளோஸ் லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஜிமின், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமின்? ஏய், அமைதியா வந்துடுறி, நீங்க நெளிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கா அவருக்கு அப்படியே அந்த டெம்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து உங்க வெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரிவீல் ஆகுற சைடு அது அப்படியே கிரிப் பண்றாரு. ஜிமின் என்ன பண்ற, கையோடு ஜிமின். ஏய், நெளியாதடி, ஹார்டாகுது எனக்கு, அப்புறம் கார்லயே வச்சு மேட்ரு முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது, அவன் செம்ம ஹார்டாக ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், காரை நிறுத்து ஜிமின், நான் வீட்டுக்கு போகணும் ஜிமின். வீட்டுக்கு தாண்டி போறோம், வீட்டுக்கு தான் போறோம், நம்மளோட வீட்டுக்கு. ஜிமின் இதை பாரு, ஆல்ரெடி பிரேக்கப், போதும் நிறுத்தடி. பிரேக்கப் நீ தான் பண்ண, நான் இல்லை. போதும் ஜிமின், ஆல்ரெடி வந்து உன்னால நான் பட்ட கஷ்டம்லாம் போதும், இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட விரும்பலை அப்படின்ற மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க. ஜிமின் எதுவும் வந்து கேட்குறதா இல்லை. சூன் அவரோட வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அவரும் வந்து காரை பார்க் பண்ணிட்டு விண்டோவெல்லாம் க்ளோஸ் லாக்லாம் பண்ணிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் போகிறாரு. நீங்கள் வரமாட்டேன்ட்டுலாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை தோளில் தூக்கி போட்டு அவரோட வீட்டுக்குள்ளார தான் வந்து போகிறாரு. லைக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே ஓப்பன் ஆயிரும், அந்த மாதிரியான இதுதான் அவர் வந்து வச்சிருப்பாரு. ஸோ உள்ளார போனதுமே கதவை மட்டும் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பெட்ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. பெட்ல வந்து தொப்புன்னு போடுறாரு. நீங்க பவுன்ஸ் ஆகுறீங்க. ஜிமினா அவர் போட்டுட்டு இருந்த ஷர்ட் இருக்குல்ல, அது அப்படியே ஒண்ணுன்னா அன்பட்டன் பண்ணிட்டு உங்க பக்கத்துல வராரு. ஜிமின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமின்? இத நான் எப்பவோ பண்ணியிருந்திருக்கோண்டி, பண்ணாம விட்டுட்டேன், அதான் இப்போ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே பெட்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கத்துல வராரு. நீங்க பின்னாடி நழுவி அதாவது பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க. லைக் இப்போ அவர் உங்களை ட்ராப் பண்ணிட்டாரு. லைக் பெட்ல உட்காந்த மாதிரி நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஜிமின் இருக்காரு. ரெண்டு சைடுமே நீங்க நகர முடியாத அளவுக்கு வந்து ஹேண்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜிமின் இதை பாரு ஜிமின், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின் எத்தையும் கேட்குறதா இல்லை. அவர் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே உங்கள் ஃபேஸை கொஞ்சம் தூக்குறாரு, அவரை பார்க்க வைக்கிற மாதிரி. இது வரைக்கும் நீங்கள் ஜிமினை பார்க்காம தான் வந்து பேசிட்டு இறந்துருப்பீங்க. ஸோ அவரை பார்க்க வைக்கிறாரு. இந்த பாருடி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நீ எப்பவுமே எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு ஜிம்மின்னு. நீங்களா விட்டு அப்படின்ற மாதிரி அடிக்கிறீங்க. ஆனால் ஜிம்மின் எதுவும் இல்லை. அவர் அப்படியே வந்து உங்களை ஒரு கையில் வந்து உங்களை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு அவர் பக்கத்தில் இழுத்துக்கிட்டு அப்படியே உங்களை படுக்க வைக்கிறாரு. இப்போ நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, ஜிமின் உங்கள் மேலே இருக்காரு. கிஸ்ஸை பிரேக்கே பண்ணலை. நீங்கள் உங்களோட ரெண்டு ஹேண்டையுமே வந்து அவர் லைக் வந்து மேலே பிடிச்சிக்கிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாமே வந்து டெலகிராமில் அன்கட் சீன்ஸில் வந்து வரும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்கடா அப்போ ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் இப்படி தான் நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. நீங்கள் வந்து ஜிமினோட செஸ்டில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. அவர் வந்து ஆல்ரெடி எந்திரிச்சு இருந்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து அவர் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டை தான் வந்து அப்படியே வந்து தடவிக்கிட்டே அப்படியே அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒரு பழசெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாரு. பிரேக்கப்புக்கு முன்னாடி எத்தனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து குள்ளார நாம் இப்போ வந்து போக போகிறோம். ஜிமினும் நீங்களும் வந்து ஸ்கூல் டேஸில் இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ரொம்பவும் லவ் பண்ணுவீங்க. லைக் வந்து ஒரு பெஸ்ட் கப்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் வந்து நீங்களும் ஜிமினும் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் போக 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 என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஜிமினோட அந்த பொசசிவ்னஸை உங்களால் தாங்க முடியலை. அவர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. லைக் வந்து எது பண்ணாலும் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் பண்ணணும், எங்கே இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், இங்கேருந்து அங்கே போனால் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அவர் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக உங்களை
வச்சுக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து கிளாஸ்லேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா கிளாஸ்லேயும் நீங்கள் எந்த பசங்கள்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்திருப்பார். உங்களுக்கு அது வந்து முடியலை. ஸோ உங்களால் அது வந்து இதனாலேயே வந்து உங்களுக்கும் ஜிமினுக்கும் நிறைய சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா, ஜிமின் உங்களை பல்லார்னு அரைஞ்சிருந்திருப்பார். அது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த பயம் வந்திருந்திருக்கும். உங்களை அடித்ததுக்கப்புறமா தான் ஜிம்மினுக்கு வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருந்திருப்பார். அவர் வந்து உங்ககிட்ட எவ்வளவோ வந்து சாரிலாம் சொல்லியிருப்பார், கெஞ்சிருப்பார். ஆனால் நீங்கள் பிரேக்கப்புன்ற இதிலே தான் நின்றுக்கிட்டே இருந்தீங்க. அண்ட் ஜிம்மின் டெய்லியும் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஒரு டார்ச்சர் அந்த ஒரு இதில் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலை சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி வந்து போயிருந்திருப்பீங்க வேறு ஸ்கூலுக்கு. ஜிமினுக்கா அவருக்கு சுத்தமாக முடிஞ்சிருக்காரு. எங்கே நீங்கள் இருக்கீங்கன்ட்டு கூட அவருக்கு தெரியல. லைக் வீட்டையும் சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பீங்க. உங்களை இவ்வளோ வருஷமே ஜிமின் தேடி இருந்திருப்பாரு. அன்னைக்கு உங்களை அப்படி பார்த்ததுமே ஜிமினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அண்ட் அதே சமயத்தில் வந்து நீங்கள் இந்த சாரீ கட்டிகிட்டு இருந்தது வந்து அவருக்கு ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி அந்த பொசசிவ்னஸ் திரும்பவும் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த நீங்கள் இல்லாத அந்த வருஷங்களுக்கு வந்து அவர் ரொம்பவே வந்து ஜிம்மின் ரிக்ரெட் பண்ணி இருந்திருப்பார். அவரோட தப்பை வந்து அவர் புரிஞ்சிட்டு இருந்திருப்பார். இப்போ தூங்குற உங்ககிட்ட தான் அவர் பேசுகிறாரு. சாரிடி பொண்டாட்டி, நான் அந்த டைமில் எனக்கு வந்து மேலே அந்த அளவுக்கு அந்த லவ்வை எப்படி உனக்கு காட்டுறதுன்னு எனக்கு தெரியலடி. அதனால தான் நான் உன்கிட்ட அந்த அளவுக்கு பொசசிவாக இருந்தேன். எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்ட்டு எனக்கு ஒரு பயம்டி. அதனால தான் நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சாரிடி, இனிமேல் அந்த மாதிரி எப்போவும் நான் பண்ணவே மாட்டேன்டி பொண்டாட்டி, சாரி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே வந்து சரி நீங்கள் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி உங்களுக்கு பசிக்கும் இல்லையா, ஸோ அதனால குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுட்டெல்லாம் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து இப்படி தான் ஒரு கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. லைக் வந்து நீங்கள் எந்திரிக்கலை. ஸோ ஜிமினே வந்து எழுப்பலாம் அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு வந்துட்டு இருந்த போது பார்க்குறாரு, நீங்கள் இன்னமும் வந்து தூங்கிட்டு தான் வந்து இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் ஃபேஸ் அப்படியே ரசித்து பார்க்குறாரு. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறது, சீக்கில் கிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு லிப்பில் கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் கண் முழிக்கிறீங்க. நீங்கள் டக்குன்னு வந்து ஜிமினோட ஃபேஸை அவ்வளோ க்ளோஸில் பார்த்ததுமே பயந்து கத்திடுறீங்க. அப்படின்ற மாதிரி அவங்க தள்ளியும் விட்டுடுறீங்க. அவர் இப்படி பெட்டில் விழுந்துட்டு ஸோ அவர் எப்படி வந்து படுத்துட்ருக்காருன்னா ஒரு கையில் அவரோட ஹேண்டை வச்சுக்கிட்டு ஸோ கையை மடித்து அவரோட ஹேண்டில் அவரோட தலையை வச்சுட்டு அவர் அப்படியே சைடாக படுத்துக்கிட்டு உங்களை பார்க்குறாரு. எதுக்குடி கத்துற? நீ 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 என்ன என்ன என்னடி பொண்டாட்டி? யாருக்கு யாரடா பொண்டாட்டி? என்னால உனக்கு பொண்டாட்டி கிடையாது. அதை நீ சொல்லாதடி. என் பொண்டாட்டி யாருன்னு நான் தானடி சொல்லுவேன். நீ தாண்டி என்னோட குலோப் ஜாமுனு அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்களோட வெஸ்டில் கையை போட்டு அப்படியே பக்கத்தில் இழுக்கிறாரு. அவருக்கு வந்து உங்களோட பாடி நல்லாவே ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் இப்போ நேக்கடாக தானே இருக்கீங்க. ஸோ நல்லா அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. என்னம்மா இருக்கு இது பாரு, என்ன விட. ஏய் சும்மாரி, அதான் ஃபீல் பண்ணிட்டுருக்கல அப்புறம் என்னாடி? சும்மா சொல்லக்கூடாதுடி. நேற்று நைட்டெல்லாம் என்னம்மா வந்து கோஆப்ரேட் பண்ண பிடிக்கலன்ட்டு. இதை பாரு ஜமீன், தேவையில்லாததெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. யார்? நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேனா? அப்போது நேற்று நைட்டு ஜமீன் ஜமீன் லவ் யூ ஜமீன் ஃபாஸ்டா அப்படின்னு சொன்னது யார்? நானா? இதை பாரு, போதும் நிறுத்தலான்ட்டு தான் பார்க்குறேன். ஆனால் முடிய மாட்டேங்குதே பொண்டாட்டி. திரும்ப மார்னிங் இன்னொரு ரவுண்டு போகணுன்ட்டு தோணுதுடி பொண்டாட்டி. போடலாமா? எது
இத பாரு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. எதுடி தப்பு? அப்ப நேத்து பண்ணப்போ தெரியலையா அது தப்பு அப்படின்ட்டு? இது பாரு ஜிமன், பிரேக்கப் இத பாருடி, பிரேக்கப் எல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம். இப்போ நீ நான் 2 பேரும் ஒண்ணாயிட்டோம், புரியுதா? அம்மா சும்மா சொல்லக்கூடாதுடி. நேத்து டாடி டாடி டாடின்னு என்ன அம்மா வந்து அப்படியே மோன் பண்ண. அப்பா, என்ன போத தெரியுமாடி அதெல்லாம். அத ரொம்ப கேட்கணும் போல இருக்கு எனக்கு. இத பாரு ஜிமன், அதெல்லாம் பேசாதடா. ஏன் மேடம்க்கு ஒரு மாதிரி ஆகுதோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? செக் பண்ணி பார்த்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பெட்ஷீட்குள்ளார தான் போறாரு. என்ன பண்றவா? ஜிமன் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது உங்களோட 2 லெக்ஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ் இப்போ உங்க தைஸுக்கு நடுவில் தான் இருக்கு. உங்களுக்கா பெட்ஷீட்டை தூக்கி பார்த்ததுமே பக்குன்னு ஆயிடுச்சு. ஜிமன் என்ன பண்ற? நீங்க நகரலான்னு பாக்குறீங்க, ஆனா சுத்தமா உங்களால முடியவே இல்லை. அவர் டங்க்கு செம்மையா வந்து ப்ளே ஆகுது உங்களுக்கா. ஜிமின் 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 அப்படி அப்படி பண்ணாதடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. ஆனா வந்து உங்களோட ஹேர் அப்படியே கிரிப் பண்ணி அவரை பக்கத்துல இழுக்கிறீங்க. அப்படியே ஜிமின் ஸ்மிர் பண்ணிட்டு செம்மையான டங்க் வந்து அவரது வந்து செம்மையா உங்களோட ப்ளே ஆகுது, உள்ளாரெல்லாம் விடுறாரு. செம்மையா மோன் பண்றீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே மேலே 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 வராரு. இப்போ அவர் உங்கள் மேலே தான் இருக்காரு. 2 சைடும் ஹேண்டை வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறாரு. அவர் அப்படியே வந்து அவரு தான் உங்களை அப்படியே செம்மையாக ரப் பண்ணுறாரு உங்களுக்கா. அப்படி பண்ணாதடா. ஏய், உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்னடி பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டு. பொண்டாட்டி நைட்டு பண்ணது போதலடி, மார்னிங் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் மாடி அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்கி வாய்ஸில் அந்த செட்யூசிங்காக அவர் வந்து பேசுகிறாரு உங்களுக்கா. அவர் ஆல்ரெடி பண்ணதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இப்போ இப்படி அவர் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து மாதிரி இதாகுது. அவர் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸுக்கிட்ட லீன் ஆகுறாரு. கிஸ் வந்து பண்ணலை, பட் ஆனால் லீன் ஆகிட்டே இருக்காரு. நீங்களா அவள் லீன் ஆனதுன்னு கிஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. பட் ஆனால் கிஸ் பண்ணல. உங்களாலையும் வந்து அதை பொறுக்க முடியல. அவன் கிஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் ஆனால் ஜிமின் அவரோட லிப்ஸை வந்து உங்களோட லிப்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. அவரோட அந்த ஹார்ட் ப்ரீத் உங்கள் மேலே படுது. உங்களால் முடியல. நீங்கள் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் கிஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து ஜிம்மினும் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் பேக்கெல்லாம் ரப் ஆகுது. அவர் அப்படியே உங்கள் தைஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அவரோட வெஸ்டில் அப்படியே ரேப் பண்ணுறாரு. இந்த கிஸ் ரொம்ப ஹீட்டப் ஆகுது. அப்படியே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் போட்டுட்டு இருந்தா அந்த லைக் வந்து ஷார்ட்ஸ் தானே இருந்திருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் அப்படியே கழட்டு தூக்கி போடுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கா அப்படியே வந்து ஒருத்தவங்கள வந்து விட்டுடுறாரு. அப்படியே மார்னிங் ஒரு ஹாட்டான ஒரு மிக்அவுட் செஷன் போகுது. நீங்கள் செம்மையாக ஜிமின் ஜிமின் ஜிமின்னு மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. அவருக்கும் செம்ம ஹைப் ஆகுது. நீங்கள் இப்படி கத்த 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 அவருக்கு ரொம்ப இதாகுது. அப்படியே அந்த மேக்கப் செஷன் ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்படியே போகுது. இப்போ நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவரும் படுத்துட்ருக்காரு, நீங்களும் வந்து படுத்துட்ருக்கீங்க. 2 பேருமே நல்லா டீப் பிரெத் எடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கா ஜிமின் ஜிமின் என்னால் சுத்தமாக முடியலடா. ஏன்டா இப்படி பண்ண? அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. ஜிமின் போதும் ப்ளீஸ், இதுக்கு மேலே வேண்டாண்டா. ஏய், அவ்வளோதாண்டி, பண்ண மாட்டேன், கவலைப்படாத. உனக்கு வேணும்னா நான் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். ஆல்ரெடி என்னால் சுத்தமாக முடியல, என்னால் அசைய கூட முடியல ஜிமின். சரி சரிடி, புரியுது புரியுது. அவர் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் மேலே படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. நான் இல்லை. அவர் அப்படியே உங்கள் செஸ்ட்டை கடிக்கிறாரு. எதுக்குடா கடிச்ச? பொய் சொல்லாதடி. பொய் சொன்னா அப்படிதான் கடிப்பேன். கடிக்காத, வலிக்குது. அப்போ பொய் சொல்லாத. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடி பொண்டாட்டி. அவர் அப்படியே உங்களை தான் நிமிர்ந்து பார்க்குறாரு. நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா?
நான் பண்ணது தப்பு தான், சாரிடி, என்னை விட்டு இனிமே போகாதடி, நீ இல்லாத இந்த இத்தனை வருஷத்துல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, சாரிடி, இனிமே உங்ககிட்ட அந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், ப்ராமிஸ். நிஜமா ரொம்ப ஓவரா பொசசிவ்லாம் ஆக மாட்டேல, அப்புறம் என்ன கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேல, பண்ண மாட்டேன்டி பொண்டாட்டி, ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்ற மாதிரி அவர் உங்களை அப்படியே லிப்ஸில் வந்து லைட்டாக பீக் பண்ணுறாரு. நிஜமாக தானே சொல்கிறேன், ப்ராமிஸ்டி பொண்டாட்டி, இன்னும் இந்த மாதிரி அவ்வளோ இதெல்லாம் பண்ணவே மாட்டேன், கொஞ்சோண்டு மட்டும் பண்ணேன். அதனா கொஞ்சோண்டு ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே எவ்வளோ பொசசிவ் இருக்குமோ அந்த அளவுக்கு. நீ சொல்கிற டோனே சரி இல்லையே. அதெல்லாம் சரியாக தான் இருக்குடி பொண்டாட்டி அப்படின்னு அவரோட ஃபேஸை வந்து அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவில் வச்சு அப்படியே அந்த அளவுக்கு ரப் பண்ணுறாரு. ஜிமின் கூசுதுடா. சரி சரிடி, உனக்கு ரொம்ப பசிக்கும்ல? ஆமாம், ரொம்ப பசிக்குது. நான் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன். சரி, முதல்ல எந்திரி, என்னால் உங்கள் வெயிட்டை தாங்க முடியலடா. சரி சரிடி பொண்டாட்டி. அவர் அப்படியே வந்து உங்களை தூக்கி உட்கார வைக்கிறாரு. டி ஷர்ட்டு கூடுறா. இப்படியே இரு, இதே நல்லா தான் இருக்கு. ஜிம்மின், ஏய் ஜிம்மின் சொல்லாதடி, ஒன்று மாமா சொல்லு, இல்லைன்னா அதை விட டேடி சொல்லு, செம்மையா இருக்கும். ஒன்றும் புட்டுங்க வேணாம், முதல்ல ஷர்ட்டு கூடுறா. முடியாதுடி அப்படின்ற மாதிரி அவர் போறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் சினுங்குறீங்க. அவரும் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராரு. லைக் வந்து அவர் தான் உங்களுக்கு ஃபீடெல்லாம் வந்து பண்ணுறாரு. அப்பப்போ அவரோட ஐஸ் அப்படியே வந்து உங்கள் கழுத்துக்கு கீழே தான் வந்து போகும். பொறுக்கி கண்ணு எதுக்கிட்ட அங்கே போகுது? அதுவா பொண்டாட்டி, இதை அப்படின்ட்டு ஒரு பெட்ஷீட்டை பிடிக்கிறாரு. ஒழுங்காக விட்டுரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த்தே இல்லையே. கொஞ்சம் தான் உங்களுக்கு பிடிக்கவே முடியுது. அவர் அப்படியே டக்குன்னு அதை கீழே வந்து இழுத்து விட்டுறாரு. இப்போ நான் லைக் வந்து இப்போ நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் தானே இருக்கீங்க, அப்படியே உடனே ஹேண்ட்ஸை வச்சு மறைக்கிறீங்க. கையடி, அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டலாம், அப்புறம் அண்ணாடி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற ஜிம்மன்? திரும்ப வந்து பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிக்கிறீங்க. எதுக்குடி மறைக்கிறேன், நான் பார்க்காததாடி அது. போதும், ரொம்ப இது பண்ணாத, நீ கூட நானே சாப்பிட்டுக்கிறேன், உன்னால் பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தட்டை அவர் நீட்டுறாரு. அதெல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்குறீங்க. உங்கள் கையா கிடுக்கிட்டு கிட்டு 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 நடுங்குது. கீழே விழ போகுது. டக்குன்னு வந்து ஜிமின் பிடிச்சிடுறாரு. அதான் பிடிக்க முடியலன்னு தெரியுதுல்ல, எதுக்கு இந்த வீராப்பு? அப்படி சும்மாரு. சரி சரிடி சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறமா அவரும் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக நீங்கள் எவ்வளவோ கெஞ்சி 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 கூத்தாடி சண்டை போட்டதுக்கு அப்புறமா தான் ஜிமின் வந்து உங்களுக்கு ஷர்ட்டை போட்டுக்கிறதுக்கே கொடுக்குறாரு. நீங்களும் ஷர்ட்டை போட்டுட்டு அப்படியே இப்போ பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. ஜிமினோட செஸ்ட்டில் தான் அவரோட ஒரு ஹேண்டு உங்களோட வெஸ்ட்லேயும் இன்னொரு ஹேண்ட் வந்து உங்களை ஹக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏய் பொண்டாட்டி, என்னடா கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? திடீர்னு கல்யாணமா? இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்கலாண்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பக்கத்தில் வந்து ட்ராயர்லாம் இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து ஒரு ரிங்கை எடுக்கிறாரு. அது காட்டுறாரு உங்ககிட்ட. அவங்கள உட்கார வச்சுட்டு, இது நான் உனக்காக ரொம்ப தேடி 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 இந்த ஒரு ரிங்கை வாங்கினேன்டி அப்படின்ற மாதிரி அவர் அதை எடுத்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி போட்டு விடுறாரு. உங்களுக்கு ரொம்ப வந்து எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. இனிமே நீ என்னோட பொண்டாட்டிடி, உன்னை யாருமே என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ ஜிமின், லவ் யூ டி டூ பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஹாப்பி என்டிங். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்டதுக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். அண்ட் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து தெரியும்டப்போ ப்ளீஸ், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டப்போ ப்ளீஸ், ஓகேவா? மறக்காமல்
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோஸ்க்கும் கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விடுங்கடா. நீங்கள் ஹைப் பண்ணால் எனக்கு ரொம்பவும் வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் போடுங்கடா, ஓகேவா? அண்டு நாளைக்கு மேபி டயாங்கோட அரேஞ்சு மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையனோட நெக்ஸ்ட்டு பார்ட் போடுவேன்ட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக போடுவேன்டா. அப்போ ப்ளீஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்டா. அப்போ ப்ளீஸ் பாய் பாய்.